لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வியலை வழித்தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள் நபி தோழியர்கள் கண்ணியமிகு இமாம்கள் நல்லவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து அவருடைய இல்லத்திலே குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றும் என் நிலையிலும் ஏற்படுவதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையின் காரணத்தினால் இன்றைய தினம் அவனுக்கு முழுமையான முறையில் கட்டுப்பட்ட முஸ்லிமாக அவனை தொழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் எல்லாம் ஒன்று குழுமிருக்கின்றோம். இந்த அழகிய சந்தர்ப்பத்தில் நம்முடைய வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ்விற்கு மட்டும் உரித்தாக்கி அவனை பயந்து வாழுகின்ற சமூகமாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு நமக்கு மத்தியில் அறிவுரை கூறியவனாக எனது ஜும்மாவின் முதல் உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலே சிறந்த படைப்பாக ரப்புல் ஆலமீன் மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மை படைத்திருக்கின்றார். நம்முடைய செயல்பாடுகளையும் நம்முடைய நம்பிக்கைகளையும் நாம் அழகுபடுத்தக்கூடிய சிறப்பிக்கக்கூடிய நிலையில் நாம் இருப்பதனால் நாளை மறுமையில் நமக்கு இறைவனிடத்திலே சொர்க்கத்தை பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த உலகில் வாழுகின்ற காலகட்டத்தில் அவனை பயந்து அவன் நமக்கு எதை நல்ல செயல்களாக செயற்பாட்டுகளாக இறைவன் சுட்டி காமிக்கின்றானோ அந்த காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக நாம் நம்மை உருவாக்கி கொண்டதனால்தான் இறைவன் நம்மை சிறந்த சமுதாயம் என்று சொல்லி காமிக்கின்றார். அதிலும் குறிப்பாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், குன்தும் கைர உம்மா உக்ரிஜத் லின்னாஸ், எப்படி மனிதர்கள் அழகிய படைப்பு என்று சொன்னானோ அதே போன்று முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மை கண்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான்,
குன்தும் கைர உம்மா உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் மக்களிடத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்களிடமிருந்து, பொதுமக்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். யார? அல்லாஹ்வை யார் நம்பிக்கை கொண்டு இருக்கின்றார்களோ அந்த மக்களை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். குன்தும் கைர உம்மா உக்ரிஜத் லின்னாஸ், மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்வதற்காகவும், மக்களுக்கு நல்ல காரியங்களை நீங்கள் கற்றுக் கொடுப்பதற்காகவும் நீங்கள் மக்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள். தஅமுரூன பில் மஅரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் அந்த மக்களுக்கு நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனிலே சுட்டி காமிக்கின்றார். அப்போ இறைவன் நமக்கு தெளிவுபடுத்தி காமிக்கின்றான், நாம் இந்த உலகில் வாழுகின்ற சமூக மக்களுக்கு மத்தியிலே, நம்மை போன்று பல சமூகங்கள் வாழக்கூடிய இந்த சூழலில், பல கோட்பாடுகளை பல வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இந்த நிலையில் இறைவன் அந்த மக்களிலேயே சிறந்த சமுதாயமாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்று சொன்னால், நாம் நம்முடைய செயல்பாடுகளை அழகுபடுத்திக் கொள்வதற்காகவும், மக்களுக்கு மத்தியிலே நன்மையை ஏவுவதற்காகவும், மக்களுக்கு மத்தியில் தீமையை தடுப்பதற்காகவும் எடுக்கக்கூடிய அந்த முயற்சியின் அடிப்படையில் தான் எல்லா விதமான அமைப்புகளும் அமைந்திருக்கின்றன. அன்றைக்குள்ளே இந்த உலகத்துல நாம் ஏதோ பிறந்திருக்கிறோம், ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ போறோம், அதற்கு பிறகு நமக்கு மரணம் இருக்கின்றது, அந்த மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது நமக்கு தெரியாது என்ற ஒரு எண்ணத்தினால் நாம் நம்முடைய மரணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய பல விஷயங்களை மறுக்கக்கூடியவர்களாக அல்லது அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாதவர்களாக நாம் நம்முடைய செயல்பாடுகளை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இறைவன் எதை நன்மையான காரியம் என்று சுட்டி காமிக்கின்றானோ அந்த நன்மையான காரியங்களை செய்வதில் நாம் பலகீனமானவர்களாக இருப்பது, அந்த நன்மையான காரியங்களில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இருப்பது, அந்த நன்மையான காரியங்கள் நம்முடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது, அந்த நன்மையான காரியங்களில் நாம் பொடுபோக்கோடு இருப்பது, இது எல்லாமே எதனுடைய வெளிப்பாடாக தெரிகின்றது? நாளை மறுமையில் இறைவன் நம்மை இதை பற்றி கேட்பானே, இந்த கேள்விகளை கேட்கக்கூடிய நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன பதிலை சொல்ல போகின்றோம், இறைவனிடத்தில் கேட்கப்படுகின்ற அந்த நிலையில் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் உணராத விதத்தில் இருப்பதனால்தான் நம்முடைய வணக்க வழிபாடுகள்ல, நாம் செய்யக்கூடிய நன்மைகள்ல நாம் பொழுதுபோக்கோடும் கவனக்குறைவோடும் இருக்கக்கூடிய நிலைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த உலக வாழ்க்கை என்பது யாருக்கு எப்போது எந்த நேரத்தில் முடியும் என்று தெரியாது, யாருக்கு எப்போது எந்த நேரத்தில் முடியும் என்று தெரியாது. ஆனால் குல்லுமன் அலைஹா ஃபான், இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய எல்லாம் அழியக்கூடியவை, இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய எல்லாம் அழியக்கூடியவை. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவான முறையில் சுட்டி காமிக்கின்றான். நான் உயிரோடு இருப்பேன், நான் நிலைத்து இருப்பேன், எனக்கு மரணம் என்பதே கிடையாது, எனக்கு நோய் நொடி என்பதே கிடையாது என்று சொல்லக்கூடியவர்கள், என்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகில் யாரும் கிடையாது. இந்த உலகில் யாரும் கிடையாது. எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒரு நாள் இந்த உலகத்தில் மரணத்தை அடைந்தே தீர வேண்டும். ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த அகில உலகத்திற்கெல்லாம் அருள்படையாக அனுப்பப்பட்டவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறந்து விட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உச்ச தோழர் என்று புகழப்பட்டவர்கள், அவரும் இறந்து விட்டார்கள். இப்படி இறைவனுக்கு யார் மிக நெருக்கமாக இருக்கின்றார்களோ அவர்களும் இறந்திருக்கின்றார்கள். இறைவனை யார் மறுத்து வாழ்ந்தார்களோ அந்த ஃபிரௌனும் அழிக்கப்பட்டிருக்கின்றான், அந்த அபூஜஹலும் அழிக்கப்பட்டிருக்கின்றான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். அப்ப அந்த மரணத்தை ஏன் ரப்புல் ஆலமீன் படைச்சிருக்கிறான்? ஹுவல்லதீ ஹலகலகும் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் தெளிவா சுட்டி காமிக்கின்றான், ஹுவல்லதீ ஹலகலகும் மௌத் வல் ஹயாத். இந்த உலகத்துல நீங்க வாழக்கூடிய இந்த வாழ்வாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய அந்த மரணமாக இருந்தாலும் சரி, இதை ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கின்றான் லியப்லுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக.
நம்மை சோதிப்பதற்காகத்தான் நாம் இந்த உலகில் வாழுகின்ற இந்த வாழ்வையும் படைத்திருக்கின்றான். இந்த உலகிலிருந்து செல்லக்கூடிய அந்த மரணத்தையும் படைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவான முறையில் சுட்டி காமித்தார்கள். நம்முடைய பாவ மன்னிப்பு எந்த நேரம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படும்? அல்லாஹ்விடத்தில் நாம் செய்த தவறுக்காக, அல்லாஹ்விடத்தில் நாம் செய்த அந்த பாவங்களுக்காக எந்த நேரம் வரைக்கும் திரும்பி செல்லலாம் என்ற அந்த எல்லையை நமக்கு என்ன செய்றாங்க? அல்லாஹ்விடத்தில் சுட்டி காமிக்கிறாங்க. மரணத்தினுடைய நேரம் வரைக்கும், சக்ராத்தினுடைய நேரத்துக்கு முன்பு நேரம் வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம்? உங்களுடைய பாவத்திற்காக மன்னிப்பை தேடிக்கொள்ளலாம். யாருடைய சக்ராத்துடைய நேரம் நெருங்கி விட்டதோ அவர்கள் எவ்வளவுதான் மன்றாடினாலும் சரி அவருடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. ஃபிரௌனுடைய விஷயத்தை நம்ம என்ன செஞ்சோம்? அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை ஈமான் கொண்ட மக்களோடு சேர்ந்து அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஒரு இடம் தேடி செல்லக்கூடிய நேரத்திலே ஃபிரௌனும் அவருடைய கூட்டத்தாரும் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக துரத்தி வருகின்றான். அப்படி வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அவர்களுக்கு கடலிலே பாதை உருவாக்கி கொடுக்கின்றான். அந்த பாதையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ அவர்களும் சென்று விட்டார்கள். இந்த மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியை கண்டதுக்கு பிறகு கூட ஃபிரௌன் என்ன செய்யல? நம்பிக்கை கொள்ளவில்லை. அவன் என்ன செஞ்சான்? வளமையாக நடக்கக்கூடிய ஒரு சூனியம் தானே, வளமையாக நடக்கக்கூடிய ஒரு சூனியம் தானே என்ற அடிப்படையில அவனும் இறங்கி என்ன செய்யறான்? உள்ள போக ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான்? அவன் உள்ள வந்ததோடு அந்த பாதையை மூடுகின்றான். அவன் உள்ள வந்ததோடு அந்த பாதையை மூடுகின்றான். மூடக்கூடிய நேரத்திலே ஃபிரௌன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இனி நமக்கு வாழ்வு இல்லை, இனி நமக்கு வாழ்வு இல்லை, நாம் மரணத்தை அடைய போகின்றோம். இந்த நேரத்தில் நம்மை ஒருவர் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் மூசா யாரை ரப்பாக ஏற்றிருக்கின்றாரோ, மூசா யாரை அல்லாஹ் என்று நம்பிக்கை கொண்டிருக்கின்றாரோ அவரை நாம் நம்பிக்கை கொண்டால்தான் முடியும். அந்த நேரத்தில் நம்பிக்கை கொள்றான். அந்த நேரத்தில் மூசாவுடைய ரப்பை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அது நேரம் வரைக்கும் ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களுடைய உயர்ந்த இரட்சகன் என்று மக்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஃபிரௌன் தன்னுடைய மரண நேரத்தில் அவன் என்ன செய்கிறான்? தன்னை ஒரேடியாக அல்லாஹ்விடத்தில் சரணடைகின்றான். அல்லாஹ் என்ன செய்யல? இது நேரம் வரைக்கும் கஃபர்த, என்னை நீ மறுக்கக்கூடியவனாக இருந்தாய், இது நேரம் வரைக்கும் என்னை நீ மறுக்கக்கூடியவனாக இருந்தாய், இப்பொழுது நீ ஈமான் கொள்கிறாய் என்று சொன்னால் அந்த ஈமானை நான் ஏற்றுக்கொள்வேனா என்ன அல்லாஹ் அவனை உலகம் முடியக்கூடிய காலம் வரைக்கும், இந்த உலகம் அழியப்படக்கூடிய காலம் வரைக்கும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் அத்தாட்சியாக அவனுடைய உடலை பாதுகாத்து வைப்போம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான்னு சொன்னா அந்த மரண நேரத்துல யார் எதை கேட்டாலும் கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் வரை இருக்கின்றது. அந்த சக்ராத்துடைய நேரத்திற்கு முன்னால் வரைக்கும், அவன் அந்த கடலுக்குள் இறங்குவதற்கு முன்னால் வரைக்கும் அவனுக்கு நேரம் இருந்தது. எப்பொழுது அவனுடைய உயிர் பறிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதோ அந்த நேரத்தில் நம்பிக்கை கொண்டவனாக மாறுகின்றான். அந்த நம்பிக்கையை ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்து விட்டான். இதே போன்றுதான் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் இறைவன் செய்திருக்கிறான், வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான். நம்மில் யார் அழகானவர், அழகான காரியங்களை செய்யக்கூடியவர், அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய கலிமாவிற்காக இந்த உலகில் வாழுகின்ற காலகட்டத்தில் நான் எந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவனாக, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடியவனாக என்னுடைய வாழ்வை நான் மாற்றிக்கொள்கிறேன் என்பதை சோதித்து அறிவதற்காகத்தான் இறைவன் எனக்கு வாழ்வை கொடுத்திருக்கின்றான். இறைவன் எனக்கு வாழ்வை கொடுத்திருக்கின்றான். அதே போன்று மரணம் என்ற அந்த நிலையும் இறைவன் எனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். எல்லாரும் மரணத்தை அடைந்தே தீர வேண்டும். மரணத்துக்கு முன்னால் எப்படி இருக்கணும்? இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், யார் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி சும்மஸ்தகாமு அதிலே உறுதியாக இருக்கின்றார்களோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவங்க பயப்படவும் வேண்டாம், அவங்க கவலை கொள்ளவும் வேண்டாம். உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah, அவர்கள்தான் சொர்க்கவாசிகள். காலிதீன ஃபீஹா, அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள். எதனால? இந்த உலகத்தில் வாழுகின்ற காலகட்டத்தில், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில்
அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறையிலே அவர்கள் என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்தார்களோ, என்னென்ன நற்காரியங்கள் எல்லாம் செய்தார்களோ, அந்த நற்காரியங்களுக்கு, அந்த நல்ல செயல்பாடுகளுக்கு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து அதில் நிலையாக இருக்க வைக்கின்றான். அப்ப அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி காமிக்கிறான், நீங்க இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் என்று சொல்லி அதில் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் என்று சொல்லி அதில் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். எப்படி உறுதியா இருக்கிறது? அல்லாஹ் சொல்லக்கூடிய, அல்லாஹ் ஏவக்கூடிய, அல்லாஹ் தடுக்கக்கூடிய, அல்லாஹ் எதை ஹலாலாக்கி இருக்கின்றானோ, அல்லாஹ் எதை ஹராமாக்கி இருக்கின்றானோ, அல்லாஹ் யாரை பின்பற்ற சொல்லுகின்றானோ, யாரை பின்பற்ற கூடாது என்று சொல்லுகின்றானோ, எல்லா விதமான விஷயங்களிலும் நாம் அல்லாஹ்வை முற்படுத்தினோம் என்று சொன்னால், அதுதான் நான் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அதில் நிலையாக இருக்கிறேன் என்பதற்கான அடையாளம். அதில் நான் நிலையாக இருக்கிறேன் என்பதற்கான அடையாளம். இந்த உலகில் ஒரு மனிதன் விரும்பக்கூடியவராக, தன்னுடைய உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடியவர்களாக ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான். என்னுடைய உயிருக்கு மேலாக நேசிக்கிறேன், என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, நான் அல்லாஹ்விற்கானவன், இந்த உலகத்தில் என்னை அவன் தான் உறுதியிருக்கின்றான், நான் மறுபடியும் அவன்கிட்ட தான் போகிறோம். எப்படி நம்ம வளமையா சொல்லுவோம், எப்படி நமக்கு ஒரு முசீபத் வந்துருச்சுன்னா அல்லது ஒரு ஜனாசாவுடைய செய்தியை கேட்டோம்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், சும்மா சாதாரணமா என்ன செஞ்சிருவோம், ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவோம். அதனுடைய கருத்து என்ன? இன்னா லில்லாஹி, நிச்சயமாக நாம் அல்லாஹ்விற்குரியவர்கள், நிச்சயமா நான் அல்லாஹ்விற்குரியவன், வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமா நான் செய்வேன், அவன் பக்கத்தான் திரும்ப வேண்டி இருக்கின்றது. இந்த உலகத்துல எது நடந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எது எனக்கு செயல்படுத்தினாலும் சரி, செயல்பட்டாலும் சரி, நான் எப்படி இருந்தாலும் சரி, நான் அல்லாஹ்விற்குரியவன். அல்லாஹ்விற்காக தொழக்கூடியவனா இருக்கணும், அல்லாஹ்விற்காக நோன்பு வைக்கக்கூடியவனாக இருக்கணும், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் சக்காத்தை கொடுப்பவனா இருக்கணும், அல்லாஹ் எதையெல்லாம் நன்மை என்று சொல்லியிருக்கின்றானோ அதை செய்யக்கூடியவனா இருக்கணும், அல்லாஹ் எதை தடுத்திருக்கின்றானோ அதை தடுத்து வாழக்கூடியவனா இருக்கணும், அல்லாஹ் எனக்கு எதை ஹலாலாக்கி இருக்கின்றானோ அதை எடுத்து நடைமுறைப்படுத்தக்கூடியவனா இருக்கணும். இப்படி இந்த உலகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தை நான் செய்தாலும் கூட அது அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும், அது அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். நான் என்னுடைய மனைவியை நேசிக்கின்றேன், நான் என்னுடைய பிள்ளைகளை நேசிக்கின்றேன், நான் என்னுடைய பெற்றோரை நேசிக்கின்றேன். எதற்காக நேசிக்கிறேன்? அல்லாஹ் நேசிக்க சொல்றான், அல்லாஹ் நேசிக்க சொல்றான். என்னோடு பகை கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சகோதரனோட நட்புறவை பேணுகின்றேன். எதற்காக பேணுறேன்? அல்லாஹ் பேண சொல்கின்றான். இந்த உறவுமுறை இருக்கின்றது, இந்த உறவுமுறை அல்லாஹ்விடத்தில் செஞ்சிருக்குது, மன்றாடிட்டு வந்திருக்குது. இறைவா, என்னை துண்டித்து வாழ போகிறார்கள், உன்னை யார் துண்டித்து வாழுகின்றார்களோ அவர்களை நானும் துண்டித்து வாழ்வேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படி ஆறுதல் கொடுத்திருக்கின்றானே. அந்த ஆறுதல் இந்த உறவுமுறை என்று வரும் பொழுது நான் யாரை நேசித்தாலும் சரி, நான் யாரை வெறுத்தாலும் சரி, அது அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். இதனுடைய இதர்த்தம் இன்னா லில்லாஹி, நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்விற்குரியவர்கள், நாங்கள் அல்லாஹ்விற்குரியவர்கள். நான் எதை நேசித்தாலும் சரி, நான் எதை வெறுத்தாலும் சரி, அது அல்லாஹ்விற்காகத்தான் செய்வேன், அது அல்லாஹ்விற்காகத்தான் செய்வேன். அப்படி யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் ரப்புல் ஆலமீன் அர்ஷினுடைய நிழலை கொடுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொன்னா, அப்ப அப்படி வாழக்கூடிய அந்த வாழ்வு என்பது அதில் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் நாளை மறுமையில் என்ன செய்ய முடியும், அல்லாஹ்விடத்தில் வெற்றியை பெற முடியும். அல்லாஹ் சொல்லக்கூடிய, அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பலனை பெற்றுக்கொண்டவர்களாக, அந்த பலனை அடைந்தவர்களாக அவனை சென்று அடைய முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முஸ்லிம்களாக இருந்தோம் என்று சொன்னா நமக்கு பல நேரங்கள்ல பல சூழல்கள் என்ன செய்யும், சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும், சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் நாம் அதில் உறுதியாக இருந்து விட்டோம் என்று சொன்னால், அதை சகித்துக் கொண்டு இருந்து விட்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக அதுதான் நமக்கு பலனை தரக்கூடியது.
சஹாபாக்களுடைய வாழ்வியல் எடுத்து பாருங்க. பல சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உயிர் தியாகங்கள் செய்திருக்கின்றார்கள். பொருளாதாரம் இல்லாமல், மக்களுக்கு மத்தியிலே எந்த விதமான ஒரு கண்ணியமும் இல்லாமல் வாழ்ந்த பல சஹாபாக்கள், அடிமைகளாக இருந்த பல சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உயிர் தியாகங்கள் செய்திருக்கின்றார்கள். அப்படி உயிர் தியாகம் செய்யக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன நற்செய்தி என்ன? இப்ஷிரு, நீங்கள் சுப செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் சுப செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வாக்களிக்கின்றான், உங்களுக்கு சொர்க்கத்தை வாக்களிக்கின்றான். நாம் இந்த உலகில் அல்லாஹ்விற்காக வாழ்ந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவனாக இருந்தேன் என்று சொன்னால், இறைவன் எனக்கு சொர்க்கத்தை வாக்களிக்கின்றான் என்ற நம்பிக்கை வேணும் நம்மகிட்ட, என்ற நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை இருந்ததுன்னு சொன்னா அல்லாஹ்வை தொழக்கூடிய அந்த 5 நேர தொழுகையை முறையாக பேணக்கூடியதா மாறுவோம். 5 நேரம் தொழக்கூடிய அந்த தொழுகையை முறையாக பேணக்கூடியதா மாறுவோம். நம்முடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுவோம். நல்ல திருமுறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், கலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, வபில் வாலிதைனி இஹ்சானா. தன்னை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை ஆக்கியிருக்கின்றான், விதியாக்கி இருக்கின்றான். அதற்கு அடுத்த கட்டளை என்ன? வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்கள் நீங்க நல்ல முறையில் இருக்கணும், அதையும் உங்களுக்கு ரப்பு விதியாக்கி இருக்கிறான்னு சொல்லி காமிக்கிறான். அதையும் ரப்பு உங்களுக்கு விதியாக்கி இருக்கன்னு சொல்லி காமிக்கிறான். லைஸல் பிர்ரா அன் துவல்லு வுஜூஹக்கும் கிப்லல் மஷ்ரிகி வல் மக்ரிப், நீங்கள் கிழக்கிலோ மேற்கிலோ உங்களுடைய முகங்களை திருப்புவதில் எந்த விதமான நன்மை இல்லை. வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் மலாயிகத்திஹி வ குதுபிஹி என்று ஈமானுடைய அம்சங்களை சொல்லி காமித்து விட்டு அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன? உங்களுடைய பெற்றோருடைய விஷயத்தை நீங்க நன்மையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி காமிக்கிறார். அப்போ இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த செயல்பாடுகள், அந்த செயல் திட்டங்கள் என்பது இந்த உலகில் வாழுகின்ற இந்த காலகட்டத்தில் நான் அல்லாஹ்விற்காக இருக்கிறேன் என்று சொன்னால், நான் அல்லாஹ்விற்காக இருக்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் எதையெல்லாம் ஏவிருக்கின்றானோ அதை செய்யக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும், அதை செய்யக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும். ஜும்மால பேசக்கூடாது, சரிங்களா? ஜும்மா நடத்திட்டு இருக்கும்போது உங்களுக்கு நீங்க பேசிக்க கூடாது. பேசுனீங்கன்னா அந்த ஜும்மா பாத்திலா போயிடும், சரிங்களா? அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்பது நமக்கு தெளிவான ஒரு விஷயம். இந்த உலகில் வாழுகின்ற இந்த காலகட்டத்தில் நாம் அல்லாஹ்விற்காக வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்ம என்ன செய்வான்? நாளைக்கு மறுமையில சொர்க்கத்தை தருவதற்கு தயாராக இருக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, இன்னொரு விஷயம் சொல்லி காமிக்கிறேன். இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு என்று சொன்ன இறைவன் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அப்படி யாரு சொல்லி இருக்கிறாங்களோ அவங்களை பாதுகாக்கிறதுக்காக, அவர்களை பாதுகாக்கிறதுக்காக வானவர்களை இறக்கல செய்யறான், அவங்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறான்னு சொல்லி காமிக்கிறான். அப்ப அல்லாஹ்னு சொன்னோம்னா இந்த உலகத்துல எது நடந்தாலும் சரி, எந்த ஒரு சூழல் வந்தாலும் சரி, எந்த ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்டாலும் சரி, இறைவன் நம்மை பாதுகாப்பதற்கும் தயாராக இருக்கின்றான். எப்பொழுது? அல்லாஹ் என்று சொல்லி அதில் உறுதியாக இருக்கும் பொழுது. ஒரு நேரம் ஒரு வேளை அதில் நம்முடைய உயிர் பறிக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த உயிர் ஷஹாதாவுடைய உயிராக, அல்லாஹ்வுடைய பாதையில் எடுக்கப்படுகின்ற உயிராக அது அமையும் பொழுது அதற்கான கூலி நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கம் என்ற ஒரு நிலையோடு இருக்கிறது என்று பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது எல்லோரையும் எல்லா நேரத்திலும் ஏமாற்றக்கூடியது. இந்த உலக வாழ்க்கை என்பது எல்லோரையும் எல்லா நேரத்திலும் ஏமாற்றக்கூடியது. நம்முடைய கண்களுக்கு முன்னால் சில அலங்காரங்களை பார்ப்போம், அந்த அலங்காரங்கள் நம்மை ஏமாற்றக்கூடியதாக மாறும். ஆனால் நிலையானது, சுவையானது, நிரந்தரமானது, மகிழ்ச்சியானது அது அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்கின்றது. அதே நிலையில் கொடூரமானதும் வேதனைப்படுத்தக்கூடியதும் அதிகமான நோய்வினை தரக்கூடியதும் இழிவை தரக்கூடிய நரகமும் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றது, சொர்க்கமும் இருக்கிறது, நரகமும் இருக்கின்றது. இந்த உலகில் வாழுகின்ற காலகட்டத்தில் முழுமையான முறையில் அல்லாஹ்விற்கு பயந்து வாழ்கின்ற சமூகம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாளை மறுமை ரப்புல் ஆலமீன் நமக்கு சொர்க்கம் என்று இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை தருவதற்கு தயாராக இருக்கின்றான். அந்த சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஆக்கியோடு கொடுத்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் ஹுவல்லதீ அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுظஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே,
அல்லாஹ்வுடைய சிறப்பான அமல்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்திலே கடைசி 10 நாட்களை அடைந்திருக்கின்றோம். இந்த 10 நாட்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பல நேரங்களில் பல அறிவுரைகளை கூறியிருக்கின்றார்கள். அதில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு செய்தி, இந்த 10 நாளில் ஒரு நாள் இருக்கின்றது, அந்த நாளில் செய்யப்படுகின்ற அமல்கள் 1000 மாதங்களை விட சிறந்த அமல் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கின்றார்கள். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃபி ஷஹர். நிச்சயமாக இந்த திருமறை குர்ஆன் லைலத்துல் கத்ர் என்ற அந்த நாளில் இறக்கப்பட்டது. அந்த நாள் என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காமிக்கின்றார். அப்ப அந்த நாளை அடைவதற்கான முயற்சியாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி 10 நாட்கள்ல அல்லாஹ்வுடைய இல்லத்தோடு என்ன செய்வாங்க, முழுமையான முறையில் தொடர்ந்து இருப்பாங்க. உலக வாழ்க்கையில எதெல்லாம் இருக்கின்றதோ அத்தனையும் துண்டித்து விட்டு தன்னுடைய குடும்பத்திற்கு செல்லாமல், தன்னுடைய இல்லத்திற்கு செல்லாமல், முழுமையான முறையில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் மட்டும் தங்கி இருந்து அல்லாஹ்வை தியானித்து, அல்லாஹ்வை திக்ர் செய்து, அல்லாஹ்வுடைய வேதங்களை படித்து, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த வணக்கங்களை அழகுபடுத்தி எந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கு விருப்பமான செயல்பாடுகளை செய்ய முடியுமோ அத்தனை விதமான செயல்பாடுகளையும் செய்யக்கூடியவர்களாக அந்த கடைசி 10 நாட்கள் நினைச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய இல்லத்திலேயே தங்கி இருந்திருக்கிறார்கள். அதனுடைய பேர் தானே செய்வாங்க, ஏத்திகாஃப் என்று சொல்வார்கள். இந்த ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய அந்த வளமை என்பது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுது நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அந்த வருடத்திலிருந்து நினைச்சிருக்காங்க அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இறப்பு வரைக்கும் முழுமையான முறையில் இந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்கள்ல ஏத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள் என்று நம்ம செய்யறோம், ஹதீஸ் கிதாபுகள்ல பார்க்கின்றோம். அதோடு சேர்த்து தன்னுடைய சகாக்களையும் தன்னுடைய தோழர்களை நினைச்சிருக்கிறாங்க அந்த நாட்கள்ல ஏத்திகாஃப் இருக்கிறதுக்கான ஏவி இருக்கிறாங்க, அதை செய்வதற்கான வழிமுறைகளும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். இப்ப இந்த வணக்க வழிபாடு என்பது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் வந்த அந்த மக்களோடு நின்று விட்டதா என்று பார்த்தது நிச்சயமா கிடையாது. யுகமுடிய காலம் வரைக்கும் யாரெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கின்றார்களோ அத்துணை நபர்களும் செய்யக்கூடிய ஒரு வணக்க வழிபாடுகளாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த லைலத்துல் கத்ர், இந்த ஏத்திகாஃப் என்ற அந்த நாளை, அந்த ஏத்திகாஃப் என்ற அந்த அமலை செய்வதற்கான வழிமுறையில் நமக்கு நினைச்சிருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். அந்த ஒரு நாளில் செய்யப்படக்கூடிய அந்த அமல் 1000 மாதங்கள், 1000 மாதங்கள் நாம் என்ன அமலை செய்கின்றோமோ அதற்கு ஈடான ஒரு அமலை பெற்றுத்தரக்கூடியது, அதற்கு ஈடான ஒரு அமலை பெற்றுத்தரக்கூடியது என்ற எண்ணத்தினால தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நாளை தேடுவதற்காக கடைசி 10 நாட்கள்ல அல்லாஹ்வுடைய பள்ளியோடு ஏத்திகாஃப் இருந்திருக்கின்றார்கள் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த நாட்கள்ல வானவருடைய தொடர்பு அதிகமான செய்யும், நம்மோடு நம்முடைய செயல்பாடுகளோடு நம்முடைய குணங்களோடு என்ன செய்யணும், அதிகமான முறையில தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்பதை திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது தத்தனஸ்ஸரு அவங்களுக்கு என்ன செய்றாங்க, இன்ன அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃபி ஷஹர். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்லி அமைக்கிறான், ரூஹும் என்ன செய்றாங்க, ஜிப்ரீலும் இறங்கி வராங்க, மக்களோடு மக்கள் என்ன செய்றாங்க, சேருறாங்க, அவங்களுடைய காரியங்கள் என்ன செய்றாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, கணக்கெடுக்கிறாங்க, எழுதிட்டு போறாங்க. இப்படி என்ன செய்றாங்க, நமக்கு அந்த விஷயத்தை சொல்லி காமிக்கிறான். அதே மாதிரி நாம் இந்த நாட்கள்ல, இந்த ரமலானுடைய நாட்கள்ல நோன்பு வைக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஏதேனும் நம்முடைய கவனக்குறைவின் காரணத்தினால ஏதாவது ஒரு தவறு செய்திருந்தாலோ அல்லது ஒரு இழப்பை ஏற்படுத்தி இருந்தாலோ அந்த இழப்புக்கு ஈடு கட்டக்கூடிய விதமாக அல்லாஹ்வுடைய தூதர் சதக்கத்துல் ஃபித்ர் என்ற ஒரு வழிமுறை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். சதக்கத்துல் ஃபித்ர் என்ற ஒரு வழிமுறையை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த வழிமுறை என்ன, ஏழைகளுக்கு பெருநாள் தினத்துக்கு முன்பாக ஏழைகளுக்கு உணவை கொடுத்து முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய எல்லா ஏழைகளுடைய இல்லத்தில் என்ன செய்யணும், அன்றைய தினம் அடுப்பு எரிய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய இந்த ஒரு வழிமுறை உருவாக்கி கொடுத்து யார் நோம்பில் பலகீனமானவர்களாக இருந்தார்களோ, தவறு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்களோ அந்த தவறுகளுக்கு ஈடு கட்டக்கூடிய விதமான நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சதக்கத்துல் ஃபித்ர் என்ற அந்த வழிமுறை நமக்கு நினைச்சிருக்கிறாங்க, உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. அந்த வழிமுறை நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய மஹல்லாக்கள், நம்முடைய பள்ளிகள் என்ன செய்வாங்க, ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து வைத்து ஏழைகளுக்கு எப்படி பங்கிட்டு கொடுக்க முடியுமோ அந்த பங்கிட்டு கொடுக்கக்கூடிய வழிமுறைகளும் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். இது இறைவன் நமக்கு இந்த ரமலான் மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியமாக நமக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தின் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாகவும் கற்றுக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இந்த நாட்கள்ல, இந்த கடைசி 10 நாட்கள்ல நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள்லையும் அது ஒன்று. அதே மாதிரி இரவுடைய நேரத்துல மக்கள் எல்லாம் தூங்கக்கூடிய நேரத்தில் நின்று வணங்கக்கூடிய அந்த கியாமுல் லைல்,
என்ற அந்த தொழுகையும் நம்ம என்ன செஞ்சாகணும், இந்த நாட்கள்ல கொஞ்சம் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக மாறும். ஏன்னா மன்காம ரமலானன் ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலானுடைய மாதத்திலே நின்று வணங்கக்கூடியதாக இருக்கின்றார்களோ, யார் ரமலானுடைய மாதத்தில் நின்று வணங்கக்கூடியதாக இருக்கின்றார்களோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கின்றார்கள். அதே மாதிரி இந்த ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய அந்த நிலை என்பது கடைசி ஃபஜ்ருடைய நேரத்துக்கு முன்பு எண்ணிய நேரம் வரைக்கும் என்ன செய்யுது, அதனுடைய நேரம் இருப்பதனால அல்லாஹ் கடைசி வானத்தில் என்ன செய்றான், இறங்கி வரக்கூடிய அந்த சூழ்நிலை என்ன செய்யுது, அந்த நாட்கள்ல அதிகமாக அந்த நேரத்தில் நின்று வணங்கக்கூடியவர்களாக, அந்த நேரத்தில் அவனிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை என்ன செஞ்சிருது, அந்த கியாமுல் லைல் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துகின்றது. அதுல நம்ம கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். எந்த அளவிற்கு நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலகட்டத்தில் அல்லாஹ்விற்காக நம்முடைய அமல்களை அழகுபடுத்திக் கொள்ள முடியுமோ, அதிகப்படுத்திக் கொள்ள முடியுமோ, நாளை மறுமையில் சொர்க்கம் செல்வதற்கான வழிகளை உருவாக்கி கொள்ள முடியுமோ அந்த வழிகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு மார்க்கம் நமக்கு விசாலமான வழிகளை உருவாக்கி கொடுத்திருக்கின்றது. நம்முடைய எண்ணங்கள் தான் அதற்கான வழிமுறைகளை நாம் என்ன செஞ்சோம், விசாலப்படுத்தி அதிலே அதிகமான ஈடுபடக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அந்த நாட்டம் உள்ள மக்களாக ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லாம் மாற்றிக் கொள்கின்றேன். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி அதீனிக் யா முஸர்ரிஃபுல் குலூப் ஸர்ரிஃபில் தாஅத்திக்.